பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. 1 சங்கீதம் அதில் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். பாக்கியவான்கள் என்பது ஆசீர்வாதத்தினாலேயோ, நல்ல வீடு வாசல் கட்டி இருப்பதனாலேயோ, இல்ல நிறைய பிள்ளைகளை பெற்று இருப்பதனாலேயோ அல்ல. காசு பணம் அதிகமா இருப்பதினாலும், அளவுக்கு அதிகமாக சொத்து இருப்பதினாலும் நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் ஆகிவிட முடியாது. பாக்கியவான்களை குறித்து வேதம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாம் வாசித்த இந்த பகுதியில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வசனங்களை அசை போட வேண்டும், வசனங்களை தியானிக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம், யூடியூப்ல ஒரு சில பிரசங்கங்களை கேட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் பிரசங்கத்தை கேட்போம். ஆனால் பல நேரங்களில் கேட்ட பிரசங்கங்களை ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்கு பல நேரங்களில் நீங்களும் நானும் மறந்து விடுகிறோம். அநேக வார்த்தைகளை பேசுகிறோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோம் என்றால் அது இல்லை என்றுதான் பல நேரங்களில் நமக்கு தெரியும். அதனால் எந்த வார்த்தைகளை கேட்டாலும், வேதத்தை வாசித்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண, செயல்படுத்த நாம் தீர்மானிப்போமானால் நம்மை விட, உங்களை விட பாக்கியவான்கள் ஒருவரும் இல்லை. செயல்படுத்தி பாருங்க, பாக்கியவான்களாய் மாறுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.